Hello guys, நாம் இந்த வீடியோல பாண்டிச்சேரி ஹோம் கார்ட் 2024 எக்ஸாமுக்கான ஃபைனல் ரிவிஷன் செஷன் பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல இருந்து நம்ம ஃபைனல் ரிவிஷன் ஆரம்பிச்சிடலாம். ஹோம் கார்ட் எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு மெண்டல் அலீல்ஸ் ஹேவ் த ஃபாலோவிங் கேரக்டர்ஸ். மெண்டல் கூற்றுப்படி அல்லல்ஸ் என்ன கேரக்டர் கொண்டு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரக்டர் தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 9:3:3:1 ரேஷியோ நீட்ஸ் இஸ் டியூ டு. 9:3:3:1 ரேஷியோ எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டால தான் வருது. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர், இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். Moving on to the third question. The region of the chromosome where the spindle fiber get attached during cell division. Cell division அப்ப எந்த region of the chromosome spindle fibers attach ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி centromere தான் correct answer. Moving on further, fifth question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the dash units form the backbone of DNA. DNAக்கு பேக்போனாக ஃபார்ம் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி சுகர் பாஸ்பேட் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ சுகர் பாஸ்பேட் ஃபார்ம்ஸ் த பேக்போன் ஆஃப் DNA. Moving on to the sixth question. Okazaki fragments are joined together by. Okazaki fragments எதனால ஜாயின் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி DNA லைகேஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ DNA லைகேஸால தான் Okazaki fragments ஜாயின் ஆகுது. Moving on to the seventh question. The number of chromosome found in human beings are. ஹியூமன் பீயிங்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 22 pairs of autosome and 1 pair of allosome தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, eighth question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the loss of one or more chromosome in a ploidy is called. ஸோ ஒன் ஆர் மோர் குரோமோசோம் லாஸ் இன் பிளாய்டியை எப்படி அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்யூப்ளாய்டி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி ஆன்யூப்ளாய்டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Moving on to the ninth question. V-shaped chromosomes are called. V-shaped chromosome என்னன்னு அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ மெட்டாசென்ட்ரிக் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, 10th question என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the sex chromosome in a human cell refer to the. ஸோ ஹியூமன் செல்ல எந்த குரோமோசோம் செக்ஸ் குரோமோசோம் அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி 23rd pair தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 11th question. The haploid condition in a human cell refers to dash chromosome. ஸோ haploid conditionல மொத்தம் எத்தனை குரோமோசோம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 23 குரோமோசோம். 12th question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, L shaped chromosomes are described as. L shaped chromosome என்ன அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி சப்மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ L shaped chromosomeனா சப்மெட்டாசென்ட்ரிக், V shaped chromosomeனா மெட்டாசென்ட்ரிக்னு அர்த்தம். ஓகேவா? Moving on to the 13th question. Dash is not a nitrogenous base. கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து நைட்ரோஜனஸ் பேஸ் இல்லைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி லியூசின் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். பிகாஸ் அடினைன், தைமைன், சைட்டோசைன் இது எல்லாமே நைட்ரோஜனஸ் பேஸ். ஸோ அடினைன், தைமைன், சைட்டோசைன், குவானைன்லாம் நைட்ரோஜனஸ் பேஸ். மூவிங் ஆன் ஃபர்தர், சூஸ் த கரெக்ட் பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா குவானைன் அண்ட் சைட்டோசைன் ஈக்குவலாக இருக்கிறது தான் கரெக்ட். Moving on to the 15th question. Franklin and Wilkin were awarded Nobel Prize for. Franklinum Wilkinum எதுக்கு நோபல் பிரைஸ் பெறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஸ்டடீஸ் ஆஃப் DNA தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். Moving on to the 16th question. Down syndrome is a case of. டவுன் சிண்ட்ரோம் எதனால் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி ஆன்யூப்ளாய்டி தான் கரெக்ட் ஆன்சர். 17th question என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேஷ் இஸ் எ ஜீன் மியூட்டேஷன். கீழே இருக்கிறது எது வந்து ஜீன் மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ டெலிஷன் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 18th question. The enzyme called dash bind to the origin of replication site. எந்த என்சைம் வந்து ரெப்ளிகேஷன் சைட் ஆரிஜினுக்கு பைண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி ஹெலிகேஸ் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further,
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பயோஜெனட்டிக் லா ஸ்டேட்ஸ் தட் பயோஜெனட்டிக் லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆன்டோஜெனி ரீகேப்சுலேட்ஸ் பைலோஜெனி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the next question. The use and disuse theory was proposed by. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி யாரால ப்ரொபோஸ் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜீன் பேப்டைஸ் லாமார்க் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேலியன்டாலஜிஸ்ட் டீல் வித் பேலியன்டாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில் எவிடன்ஸ் கூட டீல் பண்ணுவாங்க. Moving on to the further question. The best way of direct dating fossils of recent origin is. So best way for direct dating fossils of recent origin வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரேடியோ கார்பன் மெத்தட் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, the term ethnobotany was coined by. ethnobotanyன்ற டேர்மை யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா J.W. ஹார்ஸ்பர்கர் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, Diogenesis was speculated by. Diogenesis was speculated by option B Pasteur தான் correct answer. Moving on to the next question. The idea of chemical evaluation of life was developed by. So chemical evaluation of life எதனால எந்த ஐடியாவால டெவலப் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹால்டேன் அண்ட் ஓப்பரின் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, dash or sediment fills the hollow depression and forms a cast. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினரல்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். மினரல்ஸ் ஆர் செடிமெண்ட்ஸ் ஃபில் த ஹாலோ depression and forms a cast. Moving on to the next question. The process of formation of fossil in the rock is called. The process of formation of fossil in the rock is called fossilization. Next question என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் கார்பன் C14 dating method was discovered by. ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் மெத்தட் யாரால டிஸ்கவர் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ WF லிப்பி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, Pusa comal is a disease resistant variety of. ஸோ Pusa comal எந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா கவுபியா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the next question. Hemicrete developed by the hybridization and selection for disease resistant against rust pathogen is a variety of wheat. So hemicrete வந்து பார்த்தீங்கன்னா a variety of wheat which is developed by hybridization. ஓகேவா, இது வந்து disease resistant. ஓகே, next question பார்க்கலாம். The miracle rice which saved millions of lives and celebrated its 50th birthday is. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ IR8 தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the next question. Which of the following is used to produce product useful to human by biotechnology techniques? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ போத் A and P தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா we can cut the DNA with the help of. நம்ம டிஎன்ஏவை எந்த ஹெல்ப் மூலயமா கட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் மூலயமா நம்ம டிஎன்ஏவை கட் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்.